Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. இப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ண அந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 பேரையும் காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்கு. 2 பேரை 2 காலையும் ஒருத்தனை 1 காலையும் சுட்டு காவல்துறை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இன்னமும் அவன் முகத்தை வெளியில் காட்டலை. அது ஏன் வெளியில் காட்டலை அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு அந்த அடையாளம் காமிப்பாங்க. அந்த அடையாளம் காமிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அவங்களோட அடையாளத்தை வெளியிடுறோம். இது காவல்துறை சொன்ன ஒரு தகவல். இப்போ அந்த பொண்ணுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு நாளையில் அந்த வேலைகளை முடிச்சிட்டாங்க. வேலையில் முடிச்சிட்டாங்கன்னா எவன் என்ன பண்ண, இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே, திங்கக்கிழமை நைட்டுக்குள்ளேயே இவங்க அத்தனை பேரையும் தூக்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யாராக இருந்தாலும் உண்மையில காவல்துறை, இப்பயும் காவல்துறை நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு நீங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அதான் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இவ்வளவு இதுவாக இருக்கீங்களே, இவ்வளவு சூட்டிக்காக இருக்கீங்களே, சம்பவம் நடக்கிறப்ப நடக்க முடியாமல் ஏன் உங்களால் தடுக்க முடியலை? காவல்துறையால் தடுக்கவே முடியாது. அப்படி காவல்துறை தடுக்கும், நம்மளையெல்லாம் காப்பாற்றும், எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தியக்காரன் அர்த்தம். ரியாலிட்டியில் இல்லை. இதெல்லாம் வேணால் ஃபேண்டசி வேணால் நீங்கள் பேசிக்கலாம் சார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த சம்பவம் நடந்த இடம் அப்படின்றது ஒரு பெரிய காடுன்றாங்க. பெரிய, அதாவது அபேண்டன் ஏரியா, கைவிடப்பட்ட ஒரு ஏரியா மாதிரியே கிடக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஏர்போர்ட்டுமே அப்படித்தான் இருக்குது. சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, திருச்சி எடுத்துக்கோங்க. எல்லா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எவனு கட்டடம் கட்டி அங்கே பில்டிங்கை கட்டி கமர்ஷியல்லாம் போக மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவுமே இருக்காது. எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியுமே அங்கே இருக்காது. அதை சுற்றி இருக்கிற சைடில் இருக்க ஏரியா இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஏரியாவில் குடும்பம் வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இவங்க நைட்டு 11 மணிக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 11 மணிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசக்கூடாது, அதுக்கு கூட உரிமை இல்லையா? தாராளமாக பேசலாம். யார் சொன்னது பேசக்கூடாதுன்னு? தாராளமாக பேசலாம். பட் எங்கே உட்காந்து பேசுகிறோன்றது இருக்குல்ல. இல்லை அது சார், அது நம்ம யோசிக்கணும் சார். இப்போ பேசுகிற எல்லாத்துக்குமே கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு இந்த கவர்மெண்ட்டு பாதுகாப்பு கொடுக்க தவறிச்சு, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க தவறிச்சுன்றாங்கல்ல. அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைன்றா. அந்த பொண்ணுன்னா நான் அந்த 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு செல்ஃப் கேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா சார்? இப்போ அந்த சப்போர்ட் பண்ணி பேசுகிற எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சின்ன கேள்வி, தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொண்ணெல்லாம் இருக்கு. ஒரு பொண்ணு நைட்டு 11 மணிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட தனியாக ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோன் போட்டு உங்கள் வீட்டுக்கு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பார்த்து பத்திரமா இருந்து நிதானமாக பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? சொல்லுவாங்களா முதல்ல? எந்த பொண்ணு அது ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா தப்பாக நினைப்பாங்க, வீட்டில் திட்டுவாங்க. அது தப்பு. 11 மணிக்கு வீட்டில் படுத்துக்கிட்டு போர்வையை போத்திட்டு ஃபோன் பேசினாலே நம்ம வீட்டிலலாம் செருப்பை கட்டிட்டு அடிப்பாங்க சார். நான் எதுவும் பொண்ணை பற்றவங்களோட நிலைமை அப்படி இருக்குது. வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா எங்கேயுமே சொல்லிட முடியாது சார். இப்போ அந்த இடம் இது ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய, இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கோங்க. பொள்ளாச்சி சம்பவத்தை இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. பொள்ளாச்சியில் அவ்வளோ பேசி எங்கன்னா, பொள்ளாச்சி சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று. அது ரெகுலராக வாடிக்கையாக அவங்க வச்சிருந்த பழக்கம் அது. அந்த பொள்ளாச்சி சம்பவம்ன்றது பொண்ணுங்களை திட்டம் போட்டு ஏமாற்றி அது அவங்க வலையில் அதை விழ வச்சு, அதுக்கப்புறம் அதுகளுக்கு ஆசை காட்டி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் கூட்டி கொண்டு போய் ஒரு பண்ணை வீட்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு படையல் போட்டது வேற. இது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னா ஏகப்பட்ட இல்லீகல் விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. கவர்மெண்ட்டோட ரோல் இங்கே தான் பிளே ஆகுது. கவர்மெண்ட் மேலே என்ன தப்புன்றது இதுதான். அவங்க இந்த விஷயங்களை கவனிக்க தவறிட்டாங்களா இல்லை அவங்கள கவனித்து இதை கவனிக்க தவற விட்டாங்களான்றது தெரியலை. இது சார், அந்த இதுக்கு இல்லாமல், காவல்துறையோட உதவி இல்லாமல் அதையெல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள இல்லீகல் சரக்கு ஓடுது, இல்லீகல் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஏன் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்றது தான் தெரியல. அந்த இடத்துல யாரும் போலீஸ் ஒரு 500 போலீஸை போட்டு பாதுகாப்பு போட்டு நிற்க வைப்பாங்களா என்ன? அபேண்டன் ஏரியாவுக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். போவோமா, நம்ம போவோமா முதல்ல?
அங்க இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு போவாங்களா நைட் டைம்ல, பகல்ல போவாங்களான்னு முதல்ல அதை கேட்டு பாருங்க சார். அதை கேட்டு பார்த்தா தான் தெரியும். அதோட நிலைமை என்ன அந்த இடத்துக்கு முதல்ல எதுக்கு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள போகணும்? நம்ம பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா என்ன? நம்ம கூட என்ன பாடி கார்டையா வச்சிருக்கோம்? இல்லை நமக்கு வேற சார் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஆனால் இந்த இடத்துல இப்போதைக்கு பேசக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணோட நிலைமை, அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்குன்றாங்க, ஆண்டவ புண்ணியத்தில் நல்லா இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ட்ராமாலேருந்து அந்த பொண்ணு மீண்டு வரணும். அந்த பையனுக்கு ஏகப்பட்ட தையல், 28 தையல் அந்த பையனுக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு, 28 தையல் சார், எவ்வளவு கொடூரமா மூர்க்கமா தாக்கி இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த இடம் சேஃபா நினைக்கிறோமோ அந்த இடத்தையே நம்மளால 100% சேஃப்னு ஒத்துக்க முடியாது. எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ள நம்மளால உட்கார்ந்துருக்க முடியுமா என்ன? சேஃபா இருக்கு, கதவை திறந்து போட்டு உட்கார்ந்துருக்க பாப்பா. வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம கதவை பூட்டிக்கிட்டு தான் சார் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல கத்துனா கேட்காது, கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க, நாம இங்க இருக்கிறதே தெரியாது, நமக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. இத்தனையும் அந்த பையன் தான் போனை போட்டு வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இடங்கள்ல யாரும் ரோந்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, இது சேஃப் இல்லை, அதனால மக்கள் இதை அவாய்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல வர்றவங்க எல்லாம் முக்காவாசி பேர் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வர்றாங்க, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம ஃப்ரீயா இருக்கணும். அதுதான் அவங்களோட தப்பு பண்றவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். இது பெரிய அட்வான்டேஜா மாறி போயிடுது. அந்த மாதிரி நினைச்சு அவங்க வர்றாங்க, நமக்கு எந்த தொந்தரவு இருக்காதுன்னு இவங்க பூந்தி இடையில விளையாண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி நடந்தது இதுதான், அங்க நடந்தது இதுதான் முதல் முறை. இப்ப இதுக்கு யார பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த காருக்குள்ள இருந்து அந்த 2 பேர், எல்லாரும் 3 பேர் காரணம், 3 பேர் காரணம், 5 பேரும் காரணம் சார். 5 பேரும் கண்டிப்பா காரணம். இதுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும், வேண்டாப்பா. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும், வேண்டாப்பா, நமக்கு அங்கனுக்குள்ள போக வேண்டாம், நம்மள மாதிரி ஆளுங்க தனியா போய் அங்க இருக்கிற ரிஸ்க், நம்ம அதுக்குள்ள போறதே தப்பு, வெளியில வேற எங்கேயாவது போவோம். அப்படி இல்லை சார், அப்படி ஒரு நிலைமை நினைச்சு. இந்த கார் அங்க இல்லைன்னா அந்த சம்பவம் அவங்க நல்லவங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த நாய்களை நடு ரோட்ல ஓட விட்டு வெட்டலாம், தப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து துண்டு துண்டாக்கி சாவடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த கார் அங்க போகலன்னா அங்க வேற மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்குமா? எவ்வளவு தூரம் பேப்பர் படிக்கிறோம், எவ்வளவு தூரம் நியூஸ் இருக்கு, ஊர் எவ்வளவு கட்டு கிடக்குன்றது எவ்வளவு பேர் சொல்றாங்க. எந்த இடத்துலயுமே பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சார். நான் இந்த பொம்பளை பிள்ளைகளை வரக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. அந்த எந்த இடத்துக்கு போனா நமக்கு என்ன ஆகுன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்க இப்போ ஒரு நல்ல ஒரு ஆறு போகுது, மழை வருது, ஒரு அருவியில போய் நிக்கிறாங்கன்னு வைங்கள, ஓரமா போய் நின்று செல்ஃபி எடுக்கன்னு போறாங்க, போகாதனான்னு கத்துறாங்க, மீறி போயிட்டு அதில் விழுந்து சத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. கடல்ல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இந்த இடம் ஆழமான பகுதி, சூழல் இருக்கு, வராதிங்க. மீறி போய் குதிக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க? நம்ம மேல நமக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு வர நீங்க எப்படி சார் சொல்லுங்க? அதை எப்படி சொல்ல முடியும் உங்களால? நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா என்ன? கஷ்டம் இல்ல? இதுல வேற இந்த அரசியல் வேற இடையில உள்ள பூந்துட்டாங்க. அதாவது பாதுகாப்புல நடவடிக்கை இல்லை, நீங்க கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிச்சாங்க நைட்டோட நைட்டா. இப்ப என்ன சொல்றாங்க, கண்டுபிடிச்சா அவனை காலில் சுட்டா மட்டும் அந்த பொண்ணுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பிடுமா? என்ன தாண்டா பண்ண சொல்றீங்க? இதே வடக்குல பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போற. வடக்குல பண்ணாங்கன்னா மாலை போட்டு மரியாதை பண்ணிருக்காங்க, இல்ல ஊர்வலமா வந்திருக்காங்க. பிரிட்ஜு பூஷன் ஒரு நாய், அந்த நாயை மல்யுத்த வீராங்கனைகள் அவ்வளவு தூரம் போராடுச்சு. அந்த நாயை கேஸே இல்லாம ஊர்வலமா கூட்டிட்டு வந்தாங்க சார். அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? எந்த ஒரு இண்டிவிஜுவல் பண்ற காரியத்துக்கு அரசாங்கம் ரெஸ்பான்ஸ் ஆகாது, நல்லா தெரிஞ்சது. ஆனா அந்த இண்டிவிஜுவல் பண்ண காரியத்துக்கு ரியாக்ட் பண்ணனா அது அரசாங்கத்தோட பொறுப்பு. அதை பண்ணி ஆகணும். கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்களா, ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்களா, இல்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, விரட்டி விட்டாங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்கா? இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்திருக்கு. அந்த 3 பேருக்கு என்ன ஒரு பங்கு இருக்குதோ அந்த கிரைம்ல, அதே அளவுக்கு அந்த 2 பேருக்கு அந்த கிரைம்ல அந்த பங்கு இருக்கு சார். இல்லைன்னு சொல்லலாம் முடியாது சார், இருக்கு. இனிமேல் அது நடக்காத அளவுக்கு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, இந்த திருச்சியில் முக்கொம்பா கல்லணையான்னு தெரியல, எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியல. அங்க பகல்ல, நைட்டில் இல்லை பகல்ல ஒரு ஜோடி போயிருக்கு. அந்த ஜோடியில் டியூட்டியில இந்த போலீஸ்காரர் 2 பேர் அந்த பையனை மிரட்டி
அந்த பொண்ணுகிட்ட வந்து சில்மிஷம் பண்ணியிருக்காங்க பகல்ல. இண்டிவிஜுவல் எகைன் சொல்றேன், அந்த 2 பேருக்காக ஒட்டுமொத்த காவல்துறை நீ தப்பு சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவல். அந்த நேரத்தில் போதையில் இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இப்போ அரசாங்கம் மேல அங்கே அந்த இல்லீகல் பார் அங்கே ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இல்லீகல் பார் ஏன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு இது வரைக்கும் எங்கேயாச்சும் ரிப்போர்ட் தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? எங்களுக்கு தெரியாம நடத்திட்டாங்க அப்படின்னா அத்தனை பேர் ரிசைன் பண்றது பெஸ்ட். அத்தனை பேர் இல்லையா வேலையை போட்டு அதை பாதுகாப்பா வைங்க. எவனும் உள்ளுக்குள்ள ட்ரெஸ்பாசிங் பண்ண ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க சார். அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே ஒரு இல்லீகல் அந்த இது ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஏரியாவா மாறி போச்சு. பகல்ல வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்களாம், நைட் ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அதை ஓப்பன் லாட்ஜா யூஸ் பண்ணிப்பாங்களாம். இதெல்லாம் தான் இங்கே நடக்குது. இது லோக்கல்ல இருக்கு, அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார். போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க தெரியல. ஏன் சீக்கிரம் பிடிச்சேன்னு பண்றீங்களா? இல்ல அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப அது பிடிச்சதுனால உங்களுக்கு கோபமா இருக்கு, உங்களால வந்து எதுவும் பண்ண முடியாம இருக்கு, அப்படித்தானே? தயவுசெய்து இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்ணாங்க. இதை விட மட்டமான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. தாராளமா அதுல அரசியல் பண்ணுங்க. கேள்வி கேட்க முடியாது. கழுத்து நெருங்கி ஆட்சியில் இருக்கவங்க கழுத்து நெருக்க வேண்டியதுதான். எதிர்கட்சிக்காரன் ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்க பத்தியா, அவங்களோட ஒரே எண்ணமா இருக்கணும். அவங்க கழுத்து தான் நெரிக்கணும், அடுத்தவங்க கழுத்து நெரிக்க கூடாது. அதைத்தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல அது தயவு செய்து பொம்பளை பிள்ளைய மேலையும் சரி பசங்க மேலையும் சரி கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க, சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிய வைக்க பழங்க. படத்தை பார்த்து விட 10 பேர் அடிக்க போட முடியாது. ஒருத்தன் கத்தி உள்ள இறக்குனா ஃப்ரீஸ் ஆகி நின்றுவோம். உங்களையும் கொஞ்சம் கவனிச்சுங்க. நமக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. அந்த அறிவை கொஞ்ச நாளும் யூஸ் பண்ணுங்க, ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஓரளவுக்கு, அவ்வளவு. நன்றி.